Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு ரசம் தாங்க செய்ய போறோம். அதுக்கு 2 தக்காளி இது போல எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 12 பூண்டை வந்து தோல் உரிக்காத வச்சிருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். முடக்கத்தான் கீரையை நல்லா அலசி வச்சிருக்கேங்க க்ளீன் பண்ணி. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ அது ரசத்துக்கு உண்டான வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். அதே ஈக்குவலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கொர பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பாதியாக வந்து அரைக்கணும். இப்போது 2 தக்காளி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் வந்து இதோடு வந்து சேர்த்து வந்து அரைச்சிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு, அதனால தான். இப்போது முடக்கத்தான் கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து சேர்த்தாச்சு. முடக்கத்தான் கீரை ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு நல்லதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கொத்து வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டும் சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுறாப்புல போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக வரும். நம்ம முடக்கத்தான் கீரையும் வந்து நல்லா வந்து வெந்துச்சு. இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. இப்போது வந்து நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரசம் ரெடி பண்ணி, அதில் வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி அரைச்சி தான் சேர்க்கணுன்னு இல்லை, அது தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்படிலாம் வெறுமனே கீரை மட்டும் கூட போட்டு செய்யலாம். பட் இப்படி அரைச்சி சேர்த்திங்கன்னா வந்து இடையில அந்த கீரை இல்லாதனால நம்மளுக்கு ஃபுல் ஹெல்த்தும் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே ரசத்தை வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து தாளிப்பு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகு போட மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். இப்போது வந்து நான் கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். எப்போவுமே தாளிப்பு பண்ணிங்கன்னா கடுகு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணுங்கள். வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயிலும் வந்து நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். நான் ஒன்லி நெய்யில் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் கண்டிப்பாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாத சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் ரசம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூடங்க. இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ரசத்தில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேங்க, காமிக்க மறந்துட்டேன். ஸோ ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு உடனே பிளேட்டை போட்டு மூடிடுங்க. இல்லைனா அதோடைய ஃப்ளேவர் வெளியே விட்டிங்கன்னா ரசத்தோடைய வாசனையே போயிடும். பாருங்கள் லைட்டாக கொதி வருது, தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு உடனே ஒரு பிளேட்டை போட்டு வந்து மூடிடுங்க. நம்மளோட சூப்பரான அண்ட் ஈஸியான ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.